வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகப்புறம். எல்லாரும் உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் நிம்மதியாக இருக்கீங்களா? எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பிராணாயாமா சீரீஸில் சமவிருத்தி பிராணாயாமா அதை பார்க்கலாம். சமவிருத்தினா ஈக்குவல் அமௌண்ட்ஸ், பேலன்சிங் பிரெத்துன்னு சொல்லலாம். எந்த அளவு மூச்சை எடுக்கிறோமோ அதே அளவு மூச்சை வெளியே விட போகிறோம். நம்ம பாக்ஸ் ப்ரீதிங்கில் ஒரே அளவு மூச்சை எடுத்தோம், நிறுத்தினோம், வெளியே விட்டோம், திருப்பி நிறுத்தினோம். இதில் அந்த ரிட்டென்ஷன் இதை அதாவது நிறுத்துகிறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை விட்டுடலாம். ஈக்குவல் அமௌண்ட்ஸ், எந்த அளவில் நம்ம மூச்சை எடுக்கிறோமோ அதே அளவு மூச்சை வெளியே விட போகிறோம். இதான் பண்ணுறோம். நம்ம சொன்ன மாதிரியே எந்த பிராணாயாமா பண்ணுறதுனாலும் முதுகை நேராக வச்சு உட்காந்து பண்ணுங்கள். கண்ணை திறந்தும் பண்ணலாம், கண்ணை மூடியும் பண்ணலாம். எந்த பிராணாயாமா பண்ணலையும் ஒரு மந்திரத்தை மந்திரமோ அல்லது ஒரு சாண்டிங்கோ அல்லது ஒரு வாக்கியத்தையோ நீங்கள் தொடர்புப்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அந்த மந்திரத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நேராக உட்காந்துக்கோங்க. எல்லாமே மனசில் தான் நினைக்கணும், வாயில் சொல்லக்கூடாது. மூச்சத்தில் தான் கவனத்தை இருக்கணும். நம்ம வாயில் சொல்லக்கூடாது, மனசில் நினச்சிக்கிட்டே நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி நினச்சிக்கிட்டே மூச்சை உள்ளே எடுக்கிறேன். தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு நினச்சிக்கிட்டே மூச்சை வெளியே விடுறேன். உங்களுக்கு நீங்கள் மந்திரம் தான் சொல்லணும்னு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த மந்திரம் இதெல்லாம் சொல்ல பிடிக்கலைன்னா, நான் நிம்மதியாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், ஏதோ ஒன்று அமைதியாக இருக்கேன், என்ன ஒன்று நினச்சிக்கோங்க. என்ன நினைக்கிறீங்களோ மூச்சு எடுக்கையில் அதே இதை மூச்சு விடையிலையும் நினச்சிக்கோங்க. அதே அளவில் இருக்கணும், அதுக்காண்டி அதை பண்ணுறோம். ஸோ நான் அமைதியாக இருக்கேன் நினச்சிக்கிட்டே மூச்சு எடுக்கிறேன். நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே மூச்சு வெளியே விடுறேன். இது மாதிரியும் பண்ணலாம். இது சில பேர் கேட்டிருந்தாங்க, சொல்லணுமான்னு. சொல்ல வேண்டாம், வாய் திறந்து சொல்லக்கூடாது, மனசில் நினச்சிக்கிட்டே தான் பண்ணணும். நம்ம இதை காலையில், மத்தியானம், இரவு 3 வேளையும் பண்ணலாம். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ, நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை பண்ணுங்கள். ஒரு 5 to 10 நிமிஷம் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டேவும் இதை பண்ணலாம். உங்கள் மூச்சை இப்போ தான் பேலன்ஸ் ஆகும், மனசும் அமைதியாக இருக்கும். நான் தினமும் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அமெரிக்க கிழக்கு நேரத்தில் காலையில் 7 to 7:45 யோகா, பிராணாயாமா, மெடிடேஷன் எல்லாமே இலவசமாக கற்றுத்தரேன் ஜூமில். உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் மன நிம்மதியோடையும் அமைதியாக வாழுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.